ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பயும் ஒரே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செய்யாமல் இது போல் மசாலாலாம் அரைச்சி போட்டு ஒரு முறை வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதிலே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்குவோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வெண்டைக்காவை எந்த சைஸில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேங்க. உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் இருக்க அந்த குலகலப்புலாம் போய் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கி வரட்டுங்க. அது அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகாத்தூளோட கரம் மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் போய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோங்க. அதுக்கு இந்த மசாலா அரைக்கிறதுக்காக வறுத்த நடக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்காக 5-6 வரமிளகா, 10 பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சுக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அப்படியே சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாங்க. மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா பெரட்டி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. எப்பயும் போல் நம்ம வெண்டைக்காய் பொரியல் சும்மா வெங்காயம், கடுகு, உளுந்து பருப்பு தாளித்து தான் நம்ம செய்வோம். இது போல் ஒரு முறை நல்லா மசாலாலாம் அரைச்சி போட்டு நல்லா வாசமாக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதம் கூட இதில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.